செல்லாததால் பல லட்சம் ஏக்கரில் நெற்பயிர்கள் காய்ந்து கருகி போனது. இது விவசாயிகளுடைய கண்ணீர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை. அதோடு திமுக அரசினுடைய மெத்தன போக்கு நடவடிக்கையால் டெல்டா மாவட்டங்களிலே 6 லட்சம் ஏக்கரிலே சாகுபடி செய்யப்பட்ட நெல்மணிகள் மழையால் நனைந்து கண்ணீர் கடலிலே விவசாயிகள் தத்தளித்தார்கள். இது குறித்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டசபையிலே அரசின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். ஆனால் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் கொட்டைப்பாக்கு என்ன விலை என்று சொன்னால் பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்வதை போல ஈரப்பதத்தை முறையாக மத்திய அரசிடமிருந்து அனுமதி அவர்கள் பெறாமல் நாங்கள் அனுமதி கேட்டு இருக்கிறோம் என்று வீடு பற்றி எரிகிற போது தீ அணைப்பதற்கு தண்ணீர் எங்கே என்று கேட்டால் இப்போதுதான் தண்ணீருக்கு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு குழந்தைத்தனமானதோ அதே போல 6 லட்சம் ஏக்கரிலே சாகுபடி செய்யப்பட்ட விவரம் அரசுக்கு முன்பாகவே தெரியும். அதை கொள்முதல் செய்வதற்கு ஈரப்பதம் 22% அளவுக்கு முன் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அப்போதெல்லாம் இந்த அரசு தூங்கிவிட்டு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிற போது அப்போதும் இந்த அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிக்கிறோம் என்று விவசாயிகளுடைய துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீரை பற்றி கவலைப்படாமல் டெல்டா மாவட்டங்களில் 6 லட்சம் ஏக்கரிலே குறுவை நெல் சாகுபடி செய்து விவசாயிகள் அறுவடை செய்வார்கள் என்று அரசுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் அரசின் அலட்சியத்தால் 15 நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை. இதனால் சாலைகளிலே வீதியிலே நெல்மணிகள் கொட்டப்பட்டு அங்கே நெல்மணிகள் எல்லாம் முளைத்த விவசாயிகள் கண்ணீரிலே தத்தளித்ததை நாம் பார்க்கிற போது நேரடியாக களத்திலே ஒரு விவசாய முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதல் நபராக அவருடைய கண்ணீரை துடைக்கின்ற நேசக்கரம் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் களத்திலே நின்று கொட்டுகிற மலையிலே விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு நேரிலே சென்று ஆறுதல் கூறி அதற்கு பிறகுதான் இந்த தூங்கி கொண்டிருந்த ஸ்டாலின் திமுக அரசு விழித்துக் கொண்டு ஆங்காங்கே கொள்முதல் செய்வதை போல செய்தி படங்களை வெளியிட்டார்கள். ஆனாலும் 22% அனுமதியை மத்திய அரசு வந்து பெறவில்லை. இப்போதுதான் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள், அதை மத்திய அரசு ஏற்கவில்லை என்று சொல்லி பணியை தூக்கி எதிர்கட்சி தலைவர் மீது இன்றைக்கு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதுவும் தமிழக உரிமை பற்றி பேசியிருக்கிறார்கள். காவேரியில மேகதாது அணை கட்டுவது குறித்தும் முல்லை பெரியாறிலே புதிய அணை கட்டுவது குறித்தும் கச்சத்தீவை மீட்பதை குறித்தும் பாலாறிலே அணை கட்டுவது குறித்தும் மௌன சாமியாராக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஈரப்பதத்திற்கு அனுமதியை வாங்க துப்பில்லாத தகுதி இல்லாத திராணி இல்லாத தன்னுடைய இயலாமையை மடைமாற்றம் செய்வதற்காக மக்களை வஞ்சிக்கிற இந்த விளம்பர அரசு தொடர்ந்து மக்களின் உரிமையை பாதுகாப்பதிலே தோல்வியடைந்து வருகிறது. அதை மனமாற்றம் செய்வதற்கு உரிமையை மீட்பதற்கு குரல் கொடுக்கவில்லை என்று ஒரு அண்ட புழுக ஆகாச புழுவை இன்றைக்கு தன் மீது இருக்கிற அந்த இயலாமையை மடைமாற்றம் செய்கிற வகையிலே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மீது விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், விவசாயிகளுடைய பயிருக்கு காப்பீடு கூட நீங்கள் முழுமையாக செய்யவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஆனால் டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து மீத்தேன் ஈத்தேனிலிருந்து காப்பாற்றியது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். காவிரி நீர் மேலாண்மை வாரியம் மற்றும் முறைப்படுத்தும் குழு அமைத்த 50 ஆண்டு கால காவிரி பிரச்சனைக்கு சட்ட போராட்டம் நடத்தி அம்மா அவர்களுடைய வழியிலே தீர்வு கண்டவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். காவிரி மற்றும் அதன் கிளையாறுகள் மாசுபடுவதை மீட்டெடுக்க நடந்தாய்வாளி காவிரி திட்டம் தந்திட்ட அதை இன்றைக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக்கிய விவசாயிகளுடைய முதல்வர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். குடிமராமத்து திட்டத்தில் 1132 கோடியில் 5586 நீர்நிலைகளை தூர்வாரி சீரமைப்பு செய்து சரித்திர சாதனை செய்தவர் விவசாய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே 50.13 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 11,000 கோடி இழப்பீடு தொகை வழங்கியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் விவசாய முதலமைச்சர். 2 முறை விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து 2016 5318.73 கோடி ரூபாயும் 12.2 லட்சம் சிறு குறு விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்தார்கள். அதே போன்று 16.43 லட்சம் விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் பெற்ற பயிர்க்கடன் 12,110 கோடி தள்ளுபடி செய்தார்கள் 2021. ஆக 16 தள்ளுபடி செய்து 2022 ஒரே ஆட்சியில 2 முறை தள்ளுபடி செய்த வரலாறும் முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் செய்து கொடுத்தார்கள். 60 ஆண்டு கால அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கனவு திட்டத்தை 1252 கோடியில 24,428 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி செய்வதற்கு உருவாக்கி கொடுத்தார்கள்.
கடும் வறட்சியில வெள்ளத்திற்கு மட்டும் நிவாரணம் அல்ல, இந்தியாவிலே வறட்சிக்கும் நிவாரணமாக 2247 கோடி ரூபாயை வழங்கியது அம்மாவுடைய அரசு. உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே உழவர்களுக்கு 10,41,305 விவசாயிகளுக்கு 826.97 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டு வரலாற்று சாதனை. 14,400 கோடி விவசாயிகளின் 100 ஆண்டு கால கோரிக்கையான காவேரி வைகை குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டம் இந்த தென் தமிழகத்தில இந்த தண்ணீரில்லா காடு என்று சொல்வார்களே, அதற்கு நிரந்தரமாக தண்ணீரை கொண்டு வருவதற்கு விவசாய முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வரலாற்று சாதனை. அதே போன்று 575 கோடி மதிப்பிலே 100 வறண்ட ஏரிகளுக்கு காவேரி உபரி நீரை நீரோட்டு மூலம் நிரப்பு திட்டம். 4,238 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி. 38 கிராமங்களுக்கு குடிநீர். சரமங்கா நதிநீர் திட்டம். விவசாய பம்பு செட்டுகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம். கடமடை வரை நீர் செல்வதற்கு அங்கே புதிய அந்த நீர் பாதைகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் திமுக அரசின் இன்றைய மெத்தன போக்கு நடவடிக்கைகள் டெல்டா மாவட்டங்கள் 6 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்ட நெல்மணிகள் மலையில நடைந்து கண்ணீரில் மிதக்க விவசாயிகளின் துன்பத்தையும் துயரத்தையும் தீர்ப்பதற்கு துப்பில்லாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மீது, வருங்கால முதலமைச்சர் மீது, விவசாயிகள் மீது, உண்மையான விவசாயியாக இன்றைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் தலைவராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை தன்னுடைய இயலாமையை மறைப்புகின்ற மடைமாற்றம் செய்கின்ற வகையில அவர் இன்றைக்கு தமிழக உரிமையை பற்றி இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள். மத்திய அரசிலிருந்து எப்படி திட்டங்களை எல்லாம் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது பெற்றுத் தந்தார்கள் என்பதற்கு இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க 11 மருத்துவக் கல்லூரியே அதற்கு சாட்சி. அதே போன்று பயிர் காப்பீடுகளில இழப்பீடை உடனடியாக பெற்றுத் தந்தது அதுவே சாட்சி. பேரிடர் நிவாரண நிதியினுடைய விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்தவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி விவசாய முதலமைச்சர் என்பதை நாங்கள் சொல்லித்தான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரிய வேண்டியதில்லை. வேண்டுமென்றால் டெல்டா மாவட்டத்தின் விவசாயிகளிடத்திலே கேட்டு பாருங்கள். விவசாயிகளுடைய பாதுகாவலர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் விவசாயிகளுக்கு இன்றைக்கு காவல் அரணாக இருந்து விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதற்கு களத்திலே முதல் தொண்டனுக்கு தொண்டனாக நின்று விவசாயியாக நின்று கண்ணீரை துடைத்த கருணையின் வடிவம். ஆனால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத மாண்புமிகு முதலமைச்சர் வயிற்றெரிச்சலிலே வாய்க்கு வந்ததை உளறி இருப்பதை ஒரு நாளும் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கரும்பு தோட்டத்துக்குள்ளே கான்கிரீட் போட்டு ஷூ அணிந்து சென்ற விவசாயி தான் நீங்கள். ஆனால் பூமி மாதாவை வெறுங்காலிலே வணங்கிவிட்டு செல்கிற உண்மையான விவசாயி யார் என்பதை மக்களிடத்தில் இருந்து கேட்டு பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்கள் இயலாமையினுடைய இந்த அரசுடைய தோல்வி தொடர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் அதை மடைமாற்றம் செய்கின்ற வகையில எதிர்கட்சி தலைவர் மீது விமர்சனத்தை அள்ளி தெளித்திருப்பதை ஒரு நாள் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையில் விவசாயியின் பாதுகாவலர் எடப்பாடியார் தான் என்பதை நாடும் நன்கறியும், நாட்டு மக்கள் நன்கறிவார்கள், விவசாயம் நன்கறிவார்கள். உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கு நாங்களே பொறுப்பாக முடியாது என்பதை சொல்லி விவசாயிகளுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு விவசாயிகளுடைய பாதுகாவலராக புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய தலைமையில மீண்டும் 2026 விவசாயிகளின் ஆட்சி மலரும். அப்போது விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.